நமஸ்தே வித்யார்த்தியும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்வர் की मात्राएं. சரியா? ஸ்வர் की मात्राएं பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்ப்போமா? ஸ்வர் பார்த்துருக்கோம், கான்சனன்ட்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? இப்போது அதெல்லாம் ஒரு முறை ரீகால் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், ஸ்வர்னா என்ன? வவல்ஸ். ஓகேவா? ஆலேருந்து அஹ வரைக்கும் உள்ளது இது பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்வர் की வவல்ஸ். அடுத்து பாருங்கள், व्यंजन. व्यंजनனா நம்ம என்னென்னா ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே 2 வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரியா? கான்சனன்ட்ஸ்னால் என்ன? व्यंजन. ஓகேவா? ஸோ இது முடிச்சிட்டோம். இது முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னாக்கா இந்த स्वर की मात्राएं. स्वर की मात्राएंனா ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ் எழுத்துக்களில் உயிர்மை எழுத்துக்களில் காஞாச்சா பார்ப்போம் இல்லையா? காஞாச்சா, ககா, கிக்கி, குக்கு, க்ரு, கே, கை, கோ, கவ். ஸோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்னு ஒரு எழுத்து இருக்குன்னா அந்த எழுத்து வந்து காவாக மாறுறதுக்கு என்ன பண்ணுவோம்? துணைக்கால் போடுவோம். கீயாக மாறுறதுக்கு அந்த மேலே இப்படி வளைச்சி போடுவோம். அதே மாதிரி கீக்கு சுழிச்சுடுவோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இங்கே என்னென்னு பார்க்குறோன்னாக்கா ஸ்வர் की मात्राएं. அந்த சிம்பிள்ஸை நம்ம அந்த 12 சிம்பிள்ஸை ஞாபகம் வச்சுட்டோம்னாக்கா நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம்? அடுத்து பாரக்கடி. ஓகேவா? இந்த ஸ்வர் ஸ்வர் வவல்ஸ். ஸ்வர்னா என்ன? வவல்ஸு. व्यंजनனா என்ன? கான்சனன்ட்ஸ். அடுத்த லெவல் என்னென்னா இந்த பாரக்கடி. அது என்னென்னா உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் தான் இங்கே பாரக்கடியில் 12 ஸ்டெப்ஸ் ஆஃப் லெட்டர். அந்த 12 ஸ்டெப்ஸ் ஆஃப் லெட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணுன்னா ஸ்வர் की मात्राएं பார்க்கணும். சரியா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இந்த பாருங்கள், ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஆவுக்கு மாத்திரா கிடையாது. ஆவணாவுக்கு பாருங்கள் 1 மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா? இது ஒர்க்கு பாருங்கள், 1 மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்து ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி, அதாவது இந்த லெட்டர் இருக்குன்னா அது பிஃபோர் த லைனில் நம்ம போடணும். ஈஎன்னாவுக்கு ஆஃப்டர் த லைனில் போடணும். நான் நோட்டில் எழுதியிருக்கேன், அதை ப்ரீஃபாக காமிக்கிறேன். ஊவுக்கு இந்த காவுக்கு கீழே இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா? அது ஊவண்ணாவுக்கு இந்த மாதிரி இப்படி சுழிச்சு விடணும். இக்ரு லெட்டருக்கு இந்த மாதிரி சி மாதிரி போடணும். ஏக்கு ஒரே ஒரு லைனில் ஒத்த கொம்பு மாதிரி போடணும். ஐஎன்னாவுக்கு கை டபுள் கோட்ஸ் போடணும். ஓவண்ணாவுக்கு ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு என்ன பண்ணணும்? இந்த சைடு மேலே ஒத்த கொம்பு போடணும். அடுத்து அவ்வண்ணா அவ் வந்து என்னவா மாறும்? கவ் அப்படின்னு மாறுமா? இக்கு ப்ளஸ் அவ் என்ன? கவ்வா? அதாவது அது COW கவ்வில் இந்த கவ் இது. சரியா? அஹக்கு மேலே நம்ம ஒரு டாட் வைக்கிறோம் இல்லையா? அம்முக்கு அது என்ன லெட்டர்? எனி கான்சனன்ட் லெட்டரோ அந்த கான்சனன்ட் லெட்டர் போட்டுட்டு அதில் டாட் வைக்கணும். அது வந்து கஹ அந்த மாதிரி மாறிடும். சரியா? இதே தான் வந்து இந்த இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ஆவணாலேருந்து அஹ வரைக்கும் வந்திருக்கு அந்த சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? இதை தான் நம்ம என்னென்னு பார்க்குறோன்னா ஸ்வர் की मात्राएं பார்க்குறோம். அதை வந்து இப்போ வந்து எதில் பார்க்க போகிறோம்னா நம்மளோட நோட்டில் பார்ப்போம். சரியா? இருக்கு பாருங்கள்.
ஓகேவா? ஸ்வர்க்கி மாத்ரா. ஓகேவா? இந்த ஸ்வர்க்கி மாத்ராவை நம்ம ஒவ்வொரு லெட்டராக புக்கில் பார்த்தோம் இல்லையா, அதை தான் இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வவ்வல்ஸ் வந்து என்ன இருக்குது? ஆ இருக்குது. அந்த ஆ லெட்டருக்கு மாத்ரா என்ன? மாத்ரா எதுவும் கிடையாது, அதனால் இங்கே டேஷ் போட்டிருக்கேன். அதுக்கு உதாரணம் எக்ஸாம்பிள், காவுக்கு இந்த மாத்திராவில் கா லெட்டர் அப்படியே தான் எழுத போகிறோம். ஆவண்ணா. ஆவண்ணா இக்கு ப்ளஸ் ஆவண்ணாவுக்கு நம்ம என்ன போடுவோம்? கா அப்படின்னு போடும்போது கா ஞா சா போடுவோம்ல. அப்போ அதில் தமிழ் எழுத்துனா என்ன போடுவோம்? துணைக்கால் போடுவோம். இங்கே அப்படியே இங்கே எப்படி ஆலேருந்து ஆவண்ணா போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடுறோமோ, இதுக்கு வந்து இப்போ என்ன போடணும்? நான் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே எப்படி போடணுன்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டால் இதானது கான்னு மாதிரிதா. இப்போ காங்கிற ஒரு எழுத்து இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒன் மோர் லைன் போட்டால் இதானது காவாக மாறுது. அப்போ இந்த மாத்திரா தெரிஞ்சதுன்னா இந்த 37 லெட்டர்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? அப்படியே மாற்றிடலாமா? கா ஞா சா டா நா தா பா அப்படின்னு. அதுதான் இது. அடுத்து பாருங்கள், இது வந்து முன்னாடி லைன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும்? இந்த சென்டரில் இந்த கா இருக்குன்னு நினச்சிக்கணும். இப்போ இது வந்து எப்படி போடணும்? முன்னாடி பக்கம் போடணும், பிஃபோர் த லைன் போடணும். இந்த காவோடைய லெஃப்ட் சைடு போடணும். இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. பிஃபோர் த லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவுக்கு முன்னாடி உள்ளது. அதை எப்படி போடணும்? இதுதான் அது. சரியா? இப்போ இது கீ. அடுத்து பாருங்கள், கீ அப்படின்னா இந்த பக்கம் மாறும். இது என்னது? கீ. அடுத்து என்ன? காவோட ஊக்கி மாத்திரா. ஃபஸ்ட்டு பார்த்தது ஆவுக்கு மாத்திரா எதுவுமே கிடையாது, அதனால் என்ன லெட்டரோ அப்படியே வந்துடும். ஆவணாவுக்கு என்ன மாத்திரானாக்கா டீ மாதிரி சிம்பிள். அது என்ன லெட்டர், எனி கான்சனன்ட் லெட்டர்ஸோ அதை என்ன பண்ணணுன்னா கா இருக்குன்னா அந்த காவுக்கு பக்கத்தில் போட்டணும். காவுக்கு சாவுக்கு கா அந்த 37 லெட்டர்ஸ்க்குமே என்ன பண்ணணும்? இந்த டீ மாதிரி பக்கத்தில் ஒரு லைன், எக்ஸ்ட்ரா ஒரு லைன். அதே மாதிரி பிஃபோர் த லைன் எப்படி போடணும்? ஈ மாத்திரான்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி போடணும். ஈக்கி மாத்திரா அப்படின்னாக்கா ஆஃப்டர் த லைன் போடணும். சரியா? அடுத்து ஊக்கி மாத்திரா. ஊக்கி மாத்திரா இந்த லெட்டருக்கு கீழே இந்த பக்கம் இந்த மாதிரி போடணும். சரியா? இப்படி போடணும். புக்குக்கும் நம்ம எழுதுறதுக்கும் கொஞ்சம் இதுவாகும். சரியா? அடுத்து ஊக்கி மாத்திரா. ஊக்கி மாத்திரா என்ன? கீழே இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லைன் இருக்குல்ல, இதில் இப்படி சுழிச்சு விடணும். இது என்னது? கூ. ஊக்கி மாத்திரான்னா கூ. இக்கு ப்ளஸ் ஊ, கூ. சரியா? அடுத்து பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஸ்வர் மாத்திரா உதாகரணம். சரியா? இப்போ இது வந்து ஆல்ரெடி இக்ரு தான். இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, இது என்ன லெட்டர்? க. இப்போ இதோட இக்ருவோட சிம்பிள்னா சி மாதிரி போடணும். இப்போ க லெட்டர் இருக்கா, இந்த க லெட்டரில் கீழே போடணும். சி போடுறோம் இல்லையா, ஏபிசிடி சி. ஏபிசிடி சி போடுறோம்ல, அந்த சி மாதிரி போடணும். இதுதான் என்னது? அதுவும் இக்ரு தான், இதுவும் இக்ரு தான். இந்த இக்ருவுக்கு 3 பேர் இருக்குது. என்னென்ன சொன்னேன்? ரீன்னு சொல்லலாம், ரூன்னு சொல்லலாம், இக்ருன்னு சொல்லலாம். ஸோ இது ஆல்ரெடி இக்கில் தான் இருக்குது. இக்குவோட இக்ரு ரூ சேர்ந்ததுன்னா இக்ரு. இதுவும் என்னது? இக்ரு. சரியா? அடுத்து ஏயோட மாத்திரா. ஏயோட மாத்திரா என்னென்னா எந்த லெட்டர் இருக்கோ அந்த லெட்டரோட மிடில் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு கோடு போடணும். சரியா? இப்போ இந்த இடம் இருக்குது, இது மேலே இருக்கிறனால அது மேலே போட்டால் சரியாக இருக்காது. இப்போ க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில்
இதுதானது கே. இக்கு ப்ளஸ் ஏ கே. அடுத்து பாருங்கள், இக்கு ப்ளஸ் ஐ கை. ஓகேவா? இது ஐயனாவுக்கு டபுள் கோட் போடணும். பார்க்குறீங்களா? இந்த மிடில் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இங்கே டாட் வச்சுருக்கோன்னா அந்த டாட்லேயே 2 தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடெலாம் போடக்கூடாது. எப்படி தான் போடணும்? இது மாதிரி இங்கே டாட் வச்சு, ஆரம்பத்தில் அது மாதிரி கஷ்டமாக இருக்கும், எழுத ப்ராக்டிஸ் ஆக ஈஸியாக போயிடும். இது தப்பு, இதுதான் கரெக்டான மேனர். அடுத்து பாருங்கள், ஓகி மாத்ரா. அடுத்து என்னது? ஓகி மாத்ரா. இக்கு ப்ளஸ் ஓ கோ. இப்போ ஒரு லைன் போட்டு பக்கத்தில் மேலே ஒரு கோடு, சரியா? அப்படி போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள், அவ்வண்ணா. அவுக்கி மாத்திரான்னு கேட்டால் அவுக்கி மாத்திரா இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இப்படி ஒன்று, இந்த டாட் வச்சு இப்படி போடுறோம் இல்லையா, இது மாறக்கூடாது. சில பேரெலாம் நம்ம காமனாக எப்படி பண்ணுவோம்னா, இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போடுவோம். இது தப்பு. எப்படி தான் போடணும்? இப்படி தான் போடணும். இதுதான் வந்து கரெக்டான ஒன்று, சரியா? இப்படி போட்டால் இது தப்பு. அடுத்து பாருங்கள், கம் கஹ. கம் கஹ ரொம்ப ஈஸி. கா போட்டு அது மேலே இந்த நடு சென்டருக்கு நேராக டாட் வைக்கணும். இதுதான் கம். இது என்னது? கஹ. கஹ எங்கே வைக்கணும்? இங்கே போடணும், சரியா? ஒரு தடவை திரும்பவும் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். ஸ்வர்கி மாத்ரா. ஸ்வர்கி மாத்ரான்னா, ஸ்வர்கி மாத்ராங்கிறது உயிர்மை எழுத்துக்களை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த சிம்பிள், அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோங்கிற அந்த மெத்தடு தான் இது ஸ்வர்கி மாத்ரா. வவல்ஸ் இருக்குது, ஆவோட மாத்திரா கிடையாது. அது கிடையாதுன்னா என்ன லெட்டரோ அந்த லெட்டர் அதே மாதிரி. இப்போ காவிலேருந்து நம்ம தமிழ் எழுத்துக்களை காலேருந்து 2 சொல்லி நா வரைக்கும் அப்படியே அதே தான் இருக்கும். அடுத்து கா ஞா சா அதுக்கு போடுறோம் இல்லையா, அங்கே துணைக்கால் போடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே என்ன போடுறோம்? 1 மாதிரி போடுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடுறோம். அடுத்து இக்கு ப்ளஸ் என்ன போடுவோம்? மேலே இப்படி போடுவோம், தமிழ் எழுத்துக்கள் இந்த பக்கம் போடுவோம். ஹிந்தியில் பிஃபோர் த லைன் போடணும். எப்படி? இப்படி வந்து இப்படி போடணும், சரியா? அடுத்து ஈஎன்னா, இக்கு ப்ளஸ் அப்போ கீயா மாறுதா? இது கீ, குரில் கீ. இப்போ இது காவா சாதாரண, இது என்ன எழுத்து? இது வந்து காவனாக என்ன எப்படி போடுவோம்? எப்படி போடுவோம்? கீக்கு எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம். இது அடுத்து இக்கு ப்ளஸ் கீ, ஈயோட மாத்திரா இது கீ இந்த பக்கம். அடுத்து வந்து இக்கு ப்ளஸ் கூ. கூ எப்படி போடுவோம்? எப்படி போடுவோம், சரியா? இக்கு ப்ளஸ் எல்லா எழுத்துக்குமே கூ நியூ சூ அதில் ஒரு டிஃபர் ஆகும், ஆனால் இதில் வந்து டிஃபர் ஆகாது. எந்த லெட்டரை இங்கே வச்சு இந்த மாத்திரா போட்டிங்கன்னா அந்த ஊக்கி மாத்திரா லெட்டரை அதை மாற்றிக்க முடியும், சரியா? இது அடுத்து என்ன லெட்டரு? ஊவண்ணா. ஊவண்ணாவுக்கு இக்கு ப்ளஸ் கூவா மாறுமா? நம்ம என்னன்னு போடுவோம்? கூ மாறும். அந்த கூவோட சிம்பிள் தான் இது எல்லாத்துக்குமே. இது அடுத்து என்னது? அடுத்து இக்ரு. இக்ருவை என்ன போடுறோம்? இக்ருவோட மாத்திரா சிம்பிள் சி மாதிரி இருக்கும். இது பாருங்கள், கா போட்டு கீழே சி மாதிரி போட்டால் இதுதான் இக்ரு. அடுத்து ஏயோட சிம்பிளுக்கு என்னது? கே. ஓகேவா? இங்கே போட்டால் மேலே பத்தாதுன்ட்டு இங்கே பக்கத்தில் எழுதியிருக்கேன்.
இதுக்கு பேர் என்ன? இதுவும் இக்ரு தான். இது வந்து இதில் ஒரே ஒரு கே தாம்மா. சரியா? நம்ம தமிழ் எழுத்துக்களை 2 கே 2 ஏஏ பார்ப்போம். ஹிந்தியில் ஒரே ஒரு ஏ தான் இருக்கனால இது கே. அடுத்து கை. கை வந்து எப்படி எழுதணும்? இப்படி போடுறோம் இல்லையா? கைங்கை. அதுக்கு பதிலாக மேலே 2 இது போடுறோம். இந்த 2 சுழியை தான் இங்கே போடுறோம் சிம்பிளாக. அடுத்து வந்து கோ. அதே மாதிரி ஓவனால் 2 ஓவனாக இருக்கும். ஆனால் ஹிந்தியில் ஒரே ஒரு ஓவனால். இப்போ பாரு, இது கோவோடைய சிம்பிள் கோ. அடுத்து அவ்வண்ணா. அவ்வண்ணாவுடைய சிம்பிள் பாருங்கள். இது கவு. இது என்னது? போட்டுறோம் இல்லையா? கோனா ஒரு கோடு போட்டு மேலே ஒரு லைனு, கவுனாக்கா ஒரு கோடு போட்டு 2 டபுள் கோட்ஸ். அடுத்து ஃபைனலாக அம் அஹ ஈஸி தான். என்ன கான்சனன்ஸ் இருக்கோ அதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? காவுக்கு மேலே புள்ளி வச்சுருவோம். அடுத்து கஹாக்கும் காவை போட்டு இது 2ம் இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இது எங்கேயாவது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம். சரியா? கம் கஹா. சரியா? இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு காங்கிற ஒரு லெட்டரை மட்டும் எடுத்து ஸ்வர்கி மாத்திரா வந்து ரெடி பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, எந்த லெட்டர் நம்ம பார்த்து படிச்சிருக்கோம் இல்லையா கான்சனன்ஸில், எந்த லெட்டரை வேணாலும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் எனக்கு வந்து ஏதாவது ஒரு மாத்திராவை எனி லெட்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாவோ இல்லை டே, அந்த மாதிரி எந்த லெட்டரை வேணாலும் நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாத்திராவை யூஸ் பண்ணி அப்படியே வந்து பாரக்கடியாக கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பார்ப்போம்? இதை தான் வந்து நம்ம பாரக்கடியாக பார்ப்போம். ஸோ நம்ம அந்த இருக்கக்கூடிய 37 லெட்டர்ஸ்க்குமே நம்ம இப்போ வந்து என்னவா மாற்றணும்? பாரக்கடியாக கன்வர்ஷன் பண்ணணும். சரியா? அப்போ புரிஞ்சுதா? ஸோ பாரக்கடியாக ஈஸியாக வந்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வர்கி மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. धन्यवाद स्टूडेंट्स, धन्यवाद विद्यार्थियों.